கொடுத்தீங்க? மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து போஸ்டிங் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மகளிர் அனைவரையும் ஒருங்கிணைக்கணும், அந்த கட்சியை மேம்படுத்தணும், மக்களுக்கான தேவையை அங்கிருந்து வாங்கி கொடுக்கணும். அதனால வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை கிளாப் பண்ணாம இந்த புரட்சி பாரத கட்சி யாருடையதுன்னா அந்த மூர்த்தியாரை வந்து யாராலும் மறக்க முடியாது. நிறைய பேருக்கு ஒரு தெரியுமா மூர்த்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு மூர்த்தி என்ன தெரியுமா தெரியாதா? யார் யார் வீட்டில் டிவி இருக்கோ செல்போன் இருக்கோ எடுத்து நெட்ல வந்து சொல்லுங்க, அந்த மூர்த்தி யாருன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு வந்து 1000 பேர் 2000 பேரை 10 லட்சம் பேரை ஒருங்கிணைக்கலாம். ஆனா பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல 12 லட்சம் மக்களை ஒருங்கிணைத்த மாபெரும் மகத்தான தலைவர். அந்த மகத்தான தலைவருடைய தம்பி தான் இவர், அவருடைய வந்து அக்கா மகன் இவர். புரியுதுங்களா? இவங்க தான் இந்த கட்சி, இவங்களோட சேர்ந்து பல பேர் வந்து இந்த கட்சியை வழி நடத்திட்டு வராங்க. என்ன இந்த கட்சிக்கு வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து அதேஷ் சேகர் சகோதரர். அதேஷ் சேகர் சகோதரர் பல முறை வந்தார். பல முறை வந்து எங்கிட்ட பேசி இந்த கட்சியில் ஒரு நல்ல ஒரு சகோதரி வேணும், உங்கள் வழக்கு இந்த கண்ணகினரோட பயிரை விட தமிழ்நாடு முழுக்க தெரியணும் அப்படின்னு கொண்டு போய் இந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்க. இந்த கட்சியில் என்னென்ன போஸ்டிங் இருக்கு தெரியுமா? இப்போ நான் என்னென்ன போஸ்டிங் போடலான்னு தெரியுமா? நீங்க தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ என்னென்ன போஸ்டிங்னா மாவட்ட செயலாளர், எனக்கு அடுத்தது வந்து துறை இணை போடலாம். மாவட்ட செயலாளர், உங்களுக்கு பிடிச்ச பதவிகளை மட்டும் சொல்ல. மாவட்ட செயலாளர், துணை மாவட்ட செயலாளர், மகளிர் இல்ல மாவட்ட செயலாளர், மகளிர் மட்டும் சொல்றேன். மாவட்ட செயலாளர், துணை மாவட்ட செயலாளர், அப்புறம் ரொம்ப பிடிச்ச இன்னொன்று சொல்லுமா வட்ட செயலாளர் சொல்லுவீங்களா? நான் வட்ட செயலாளர்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களை நாளாக்குன்னு ஆசைப்படுறேன். சூப்பரா? உங்ககிட்ட வந்து பொதுமக்கள் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களை ஆளாக்குன்னு ஆசைப்படுறேன். ஒன்னொருத்த முன்னாடி ஓடின காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம முன்னாடி எல்லாம் அந்த வரையும் ஓட வைக்கணும், இனிமேல் வர வைக்கணும். மக்களுக்கான மகத்தான சேவைகளை செய்யலாம் நாம இருக்கிறோம். அந்த வேலை நம்ம வீட்டோடவோ சமையல் அறையோடய நம்ம முடிச்சிடக்கூடாது. நம்ம வெளியில போகணும். வெளில போகணும். வெளில போனால் எப்படி? கலைஞர் விட்டு வெளில போனேன். கலைஞர் இருக்கிற மக்களுக்கு தேவையான சேவையோ, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தேவையான சேவையோ உட்காந்து இடத்துல நீங்கள் செய்யலாம். நிறைய வேலை இருக்கு இல்லையா? இங்கே காவ அடிப்புனா எங்கே ஓட்டிங்க? காவல்சர் கிட்ட. இங்கே வந்து கரண்ட் எல்லாம் எங்கே ஓட்டிங்க? இபிஎஃப் காவல்சர் தான் போவீங்க. இப்போ அட்லீஸ்ட் வந்து கரண்ட் இல்லை, காவ அடிப்பு, அப்போ தண்ணி வரல, குடி தண்ணி வரலாம், என்ன எங்கே போறீங்க? அது அப்படியே திரும்பி உங்களை நிற்க வச்சா எப்படி இருக்கும்? அப்படியே திரும்பி ஒரு அதிகாரி போன் போட்டு இந்த ஏரியால இந்த நம்ம வீட்டு வாசல்ல இருந்து இந்த பகுதி வரை தண்ணி வருதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த ஆளுமையை, இந்த அரசியல் ஆளுமையை உருவாக்கலாம். நம்ம பல பேர் பின்னாடி ஓடுறதால நம்ம பின்னாடி பல பேரை வர வச்சு நம்ம சேவை செய்ய, நம்ம அவங்கள மாதிரி அலங்கரிக்கப்படுற வேலை செய்ய போறோம். இதுதான் புரட்சி பாரத கட்சியுடைய நோக்கமே. இதுதான் அந்த மூர்த்தியனுடைய வந்து வாழ்க்கை வரலாறு தயவுசெய்து பாருங்க. தயவுசெய்து மறக்காதீங்க. செல்லுலயோ டிவிலையோ நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி மக்கள் இன்னைக்கு இருக்கிற தலைவருங்க அத்தனை பேரையும் அவர் உருவாக்குனவர் தான். பெரிய பெரிய தலைவர்னு சொல்ல வரல, அதுக்கப்புறம் அந்த ஜெயலலிதா இவங்களும் சொல்ல வரல. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவுக்கும் கலைஞருக்கும் பிடிச்ச ஒரு தலைவர் யாரும் மூர்த்தியன் தான். எல்லாருக்கும் பிடிச்ச ஜெயலலிதா அம்மாவுக்கு சீக்கிரமா யாருமே ஏற்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கடினமான ஒரு பெண், எவ்வளவு ஒரு சின்ன பெண். அவங்களே வந்து என் தம்பின்னு அன்பு சகோதரன் சொல்ல வச்சவங்க யாருன்னா மூர்த்தியன் தான். அந்த மாதிரி ஒரு வரலாறு மிக்க ஒரு மாவீரன், போர் வீரன், போராடக்கூடிய கட்சியில தான் நான் இணைஞ்சிருக்கேன். சாதாரணமா கிடையாது. நீங்க பார்த்ததெல்லாம் கண்கட்டி வித்தை. இன்னைக்கு வந்து அவர் பேசுறாருன்னா இன்னைக்கு பட்டு தொழில் எப்படி நம்ம வாசல்ல குடிசை வாசல்ல கண்ணகி நகர் வாசல் ஐயோ தண்ணி வந்து கரண்ட் இல்லையே ஸ்கூலுக்கு